திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நவீன முறையில் ரூபாய் 1,30,00,000 மதிப்பீட்டில் உளுந்தை கிராமத்தில் அரசு பள்ளியில் கூடுதல் பள்ளி கட்டிடங்கள் கிராம மக்கள் முன்னிலையில் திறப்பு விழா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடைவள்ளல் சேவை செம்மல் டாக்டர் உளுந்தை எம் ரமேஷ் தலைமையில் சீரிய முயற்சியில் சிறப்பாக கட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே உளுந்தை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடைவள்ளல் சேவ செம்மல் ரமேஷ் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என மாணவர்களிடையே தனி கவனம் செலுத்தி அவரது சொந்த செலவில் ரூபாய் 1,30,00,000 செலவில் நவீன வடிவமைக்கப்பட்டுள்ள வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் ஏசி மின்விசிறி, ஆரோ வாட்டர், சிறந்த இசையுடன் கூடிய ஸ்மார்ட் போர்டு வசதி பள்ளி வளாகத்தில் 23 சிசிடிவி கேமராக்கள் உடன் கூடிய வசதிகளுடன் கட்டப்பட்ட கட்டிடத்தை இன்று திறக்கப்பட்டது. இந்த அரசு பள்ளி தற்போது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக புத்தம் புது பொலிவுடன் அனைவரும் வியக்கும் வண்ணம் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரையில் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் இதுபோன்ற குளிரூட்டப்பட்ட வகுப்பறை, கண்காணிப்பு கேமரா, நவீன ஸ்மார்ட் வகுப்புகள் உடன் எந்த அரசு பள்ளியிலும் இதுவரையிலும் இதுபோன்று துவக்கப்பட்டது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று பள்ளிகள் திறக்கும் நிலையில் பள்ளிகளுக்கு வரும் மாணவ மாணவியர், பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடைவள்ளல் சேவை செம்மல் டாக்டர் ரமேஷ் சண்டி மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ரோஜா பூ இனிப்புகள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதை கண்ட மாணவர்கள் மேலும் உற்சாகம் அடைந்து பள்ளி வகுப்பறைகளுக்கு சென்று அமர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இதை அடுத்து பள்ளி புதிய கட்டிடம் திறக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடைவள்ளல் சேவை செம்மல் ரமேஷ் அவர்களின் இந்த பணியை பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் வெகுவாக வரவேற்றனர். சார் ரமேஷ் சார் மேடம் சார் சார் 2 பேர் ஒன்றா வாங்க சார். வந்துடுறேன் சார். சார் ஏற்றுங்க சார். நீங்க முன்னாடி சார். இங்க பாருங்க, 2 பேர் இங்க பாருங்க சார். தம்பி இங்க பாருமா சார். இங்க பாருங்க, இங்க பாருங்க மேடம். இங்க பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க சார். கூட தம்பி சார் வாங்க, நீங்க ரைட் பண்ணுவீங்களா சார்? வாங்க சார். அது ஸ்மார்ட் இன்னைக்கு சாத்தா ஓல்டு ஹெச்எம் பின்னாடி ஏய்வோ பெருந்தறி எல்லாம் ஆக்கிரமிப்பு. வைக்கிறதுக்காக பசங்க சரி வாங்க அப்படின்னு
இருந்தா ஒரு முடிச்சிருங்க. உட்காரு நான் சார் எடுத்துருவாங்க. கொஞ்சம் பின்னாடி வரலாம். ஓகேவா? ஒப்பிலாமணி, நான் கொட்டையூர் ஊராட்சி மன்ற 1வது வார்டு உறுப்பினர். என்னுடைய ஊராட்சி மன்றத்துக்கு அருகாமையில் உள்ள உளுந்தை ஊராட்சி மன்ற கிராமத்தில் மதிப்பிற்குரிய அண்ணன் எம்.கே. ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் அரசு பள்ளி அலுவலகத்திலே உள்ள 4 வகுப்பறைகள் பள்ளி மாணவர்களுக்காக கட்டியுள்ளார். ஏசி வசதி மற்றும் குடிநீர் வசதி, மின்கணினி வசதி போன்ற பல்வேறு சேவை திட்டங்கள் தன்னுடைய சொந்த செலவிலே பண்ணியுள்ளார். தனியார் பள்ளியிலே கூட இல்லாத ஒரு வசதியை தன்னுடைய சொந்த ஊராட்சி மன்றத்தில் தன்னுடைய சொந்த செலவில் பண்ணி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வருஷம் தன்னுடைய சொந்த உழைப்பில் இருசக்கர வாகனங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இது கேட்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. அண்ணன் எம்.கே. ரமேஷ் அவர்கள் மேலும் வளர மனதார வாழ்த்துகிறேன். தெரிஞ்சு பண்ணுறது மட்டும்தானா இது? தெரியாமல் வந்து இன்னும் ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், அது மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஆஃபீஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும், இந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிற ஆளே இல்லைண்ணா. அவர் வந்து இந்த ஊருக்காக வந்து இந்த ஊரில் இருக்கிறத விட இந்த ஊருக்காக கிடைச்ச ஒரு வரண்ணா. இந்த ஊர் வந்து வரம் பண்ணியிருக்கேண்ணா அவர் கிடைக்கிறதுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு பண்ணதாண்ணா. இது தெரியாமல் வந்து இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்காருண்ணா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 4 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்காருண்ணா. எல்லா கிளாஸ் ரூமுமே வந்து ஏசி வித்
இந்த ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காருண்ணா.